இன்றைய சிறப்புரையாளர் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் தமிழ்மொழி மற்றும் மொழியியல் புலம் பேராசிரியர் பி. செல்வகுமார் ஐயா அவர்களின் மேற்பார்வையில் இதுவரை 8 பேர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றனர். 60 முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். 38 பேர் ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெற்றிருக்கின்றனர். ஐயா அவர்கள் அவர்தம் நெறியாளர், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் மேனாள் மொழியியல் துறை தலைவர் பேராசிரியர் சி. சிவசண்முகம் ஐயா அவர்களை பற்றி நம்மிடையே உரையாற்ற உள்ளார்கள். ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணற்கேணி ஆய்விதழின் வழியாக இந்த தொடர் சொற்பொழிவு தீநுண்மி தொற்று காலங்களிலும் தொடர்ந்து 3 திங்கள் எந்த ஒரு சுணக்கமும் ஏற்படாமல் தாம் தெரிவு செய்த பொறுமையின் அடிப்படையில் பேராளர்களை எல்லாம் அழைத்து தாம் எண்ணிய கருத்துருக்கு இணங்க மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிற இந்த மணற்கேணி ஆய்விதழின் ஆசிரியர், நிறுவனர், இலக்கிய அறிவியலையும் அரசு அறிவியலையும் ஆராய்ச்சி வளர்ச்சியையும் ஒருங்கே பெற்று அதனுடைய வளர்ச்சியை தனது முதன்மை நோக்கமாக கொண்டு ஆய்விதழை வெளியிடுவது மட்டுமன்றி அந்த ஆய்விதழை அதற்கான வலு சேர்க்கும் வகையில் இது போன்ற கருத்தரங்குகளை நடத்தி அதன் வழியாக பெறுகிற கருத்துருக்களை அதை நூலாக வெளியிட முனைந்திருக்கிற எனது மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய மணற்கேணி ஆய்விதழின் ஆசிரியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய டாக்டர் ரவிக்குமார் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பினை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து அனைத்து வலைமையர்களையும் அழைத்து மிகச் சிறப்பாக இதனை நடத்தி கொண்டு இந்த வலைமையர்களை எல்லாம் எப்படி இவர்கள் கண்டறிந்தார்கள்? ஒரு ஒருங்கிணைப்பு பணி என்பது மிக கடினமான பணி. அந்த கடினமான பணியை மிக இலகுவாக செய்து வருகிற அன்பிற்குரிய அம்மையார் டாக்டர் மணிமேகலை அவர்களுக்கு எனது நன்றியும் பாராட்டுதலும், இந்த நிகழ்ச்சியை அண்மை காலமாக பேராளர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி அதன் மீதான கருத்துக்களையும் பதிவு செய்து தொடர்ந்து தன்னுடைய பங்கினை சிறப்பாக செய்து வருகிற டாக்டர் பி. ராஜேஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களோடு ஒருங்கிணைந்து மிகச் சிறப்பாக இந்த பணியை செய்து வருகிற டாக்டர் லாரன்ஸ் அவர்களுக்கும் எனது நன்றி. டாக்டர் சதீஷ் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக அவர் ஆற்றிய உரையிலே சொல்லியிருந்தார், சீவக சிந்தாமணியை பற்றி கேட்ட பொழுது பூபேச அவர்கள் தன்னுடைய ஆசிரியருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எனது ஆசிரியருக்கும் தெரியாது என்று சொன்னார். இது ஒரு வகையான புரிதலின் அடிப்படையில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள ஒரு கருத்து. உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், நோம் சாம்ஸ்கி என்பவர் ஜூயிஷ், அவர் அமெரிக்கன் லிங்குவிஸ்ட், அமெரிக்க மொழியியலாளர், அடிப்படையில் ஒரு கணிதவியலாளர், உளவியலாளர், அரசறிவியலை அண்மை காலங்களில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஆளுமை. நோம் சாம்ஸ்கி அவர்கள் மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று அமெரிக்காவில் உள்ள கேம்பிரிட்ஜ் அங்கே இருக்கிறது, ஒரு தனியார் ஆராய்ச்சி நிறுவனம். அவர் ஒரு கிரிட்டிக். அநேகமான அவருடைய publications, most of the publications are related to language and mind.
மனதையும் மொழியையும் ஆய்வு செய்து அதனை வெளிக்கொணர்ந்து வருவதில் உலகமறிந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மொழியியலாளர் நோம் சாம்ஸ்கி அவர்கள். தன்னுடைய தான் எண்ணிய கருத்துக்களை தேவைக்கேற்றார் போல மொழி வழியாக வெளிப்படுத்துகிற பொழுது அது தொடர் அமைப்பாக வெளிப்படுகிற பொழுது அந்த தொடரிலே இந்த பேச்சு பகுதிகள் எல்லாம் எவ்வாறு நகர்கின்றன, அப்படி பெயர் சொற்கள் நகர்வது, வினைச்சொற்கள் நகர்வது, துணை வினைகள் நகர்வது, ஒட்டுக்கள் எல்லாம் நகர்வது, மேல் உறுப்புகள் நகர்வது, மிதவை உறுப்புகள் நகர்வது என்று அந்த பேச்சு பகுதிகள் அந்த தொடரில் எப்படியெல்லாம் நகர்கின்றன என்பது பற்றி அவர் அந்த நகர்வை பற்றி சொன்ன ஒரு மிகச்சிறந்த ஒரு பேரறிஞர். அவர் ஒரு கோட்பாட்டை உருவாக்கி தன்னுடைய மாணவர்களிடம் ஒரு புதிதாக ஒரு கோட்பாட்டை உருவாக்குவார். உருவாக்கிவிட்டு மாநாடுகளுக்கு கருத்தரங்குகளுக்கு என்று அவர் வெளியே சென்று விடுவார். அவருடைய மாணவர்கள் அவர் திரும்பி வருவதற்குள் அந்த கோட்பாடுகளை தகர்த்தெறிந்து விடுவார்கள், நல்லிஃபை செய்து விடுவார்கள் அல்லது வெற்றாக்கி விடுவார்கள். வந்த உடனே அந்த கருத்தை முன்வைப்பார்கள், அந்த வெற்றாக்கிய கருத்தை முன்வைப்பார்கள். ஆக இப்படியா என்று மேலும் ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்குவார். அதையும் அவ்வாறே இவர் வெளியே சென்று வந்த பிறகு அந்த கோட்பாடு தகர்த்தெறியப்பட்டிருக்கும். ஆக இப்படி ஒரு மாணவருக்கும் ஆசிரியருக்கும் உள்ள ஒரு புரிதலின் அடிப்படையில் ஒரு கருத்து நிலைப்பாடு. என் மாணவரிடம் கேட்டுச் சொல்லுகிறேன் என்கிற நெறியாளர், எதுவாயினும் என் நெறியாளருக்கு எல்லாம் தெரியும், அவரிடம் நான் கேட்டுச் சொல்லுகிறேன் என்கிற மாணவர்கள். ஆக இப்படி பல்வேறு விதமாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஒரு புரிதலின் அடிப்படையில் தான் இந்த ஆய்வு என்பது சென்று கொண்டிருக்கிறது. ஆக நோம் சாம்ஸ்கி எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒரு கோட்பாட்டை உருவாக்குகிறார், மாணவர்கள் எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் அந்த கோட்பாடுகளை தகர்க்கிறார்கள், இதை பற்றி தெரிந்து கொள்வது ஒரு கோணம். இன்னொன்று, தன்னை பற்றியும் தன்னுடைய ஆசிரியர்களை பற்றியும் தாமாகவே அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தளம் என்று இல்லாத ஒரு சூழ்நிலையிலே உண்மையிலேயே ஆய்வு ஏணி என்று இதற்கு பெயரிட்டு, இதுவும் ஒரு திறவு சொல்லாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த ஆய்வு ஏணி என்பது மிகச்சிறந்த ஒரு கலை சொல்லாக நான் கருதுகிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு தளத்தை உருவாக்கிய அன்பிற்குரிய மரியாதைக்குரிய மரக்கேரி ஆசிரியர் அவர்கள் டாக்டர் ரவிக்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஈரோடு சிக்கை நாயக்கர் கல்லூரியில் ஆய்வு ஏணி என்று சொல்லுகிற பொழுது அதன் படிக்கட்டுகளை பற்றி நாம் சொல்லியே ஆக வேண்டும். அதன் படிகளை பற்றி சிறு குறிப்போடு நான் தொடங்க விரும்புகிறேன். நான் சிக்கை நாயக்கர் கல்லூரியில, ஈரோட்டில் உள்ள சிக்கை நாயக்கர் கல்லூரியில் இளங்கலை தமிழ் இலக்கியம் படிப்பதற்காக சென்றேன். அங்கிருந்த பேராசிரியர்கள் எல்லாம் திருஞான சம்பந்தம், KR பழனிசாமி, மயில்சுவாமி, அரங்கராஜன், சீனிவாசன், பொன்னுசாமி என்ற சில ஆளுமைகள் எல்லாம் பேராசிரியர்களாக இருந்ததை நான் BA தமிழ் இலக்கியம் ஆங்கில இலக்கியம் படிக்கலாம் என்று போனேன். அந்த முதல்வர் எனக்கு, நீங்கள் பெற்ற மதிப்பெண்ணிற்கு இந்த ஆங்கில இலக்கியம் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு தமிழ் இலக்கியம் கொடுத்தார். பிறகு அந்த தமிழ் இலக்கியம் படித்துக் கொண்டிருந்த பொழுது பகுதி 1 ஆங்கிலத்திலே ஆங்கில பேராசிரியர்கள் வந்து பாடம் எடுப்பார்கள். என் நண்பர் சொன்னார், சக மாணவர் சொன்னார், வகுப்பறையில் கடைசி வரிசையில் உட்கார்ந்தால் கேள்விகளை கேட்பார்கள். எதுவாயினும் அவர்களை கூப்பிட்டு அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக சில விஷயங்களை தெளிவுபடுத்த சொல்வார்கள். அது ஒரு பயங்கரமான விஷயம். இவர் சொன்ன உடனே நான் முதல் வரிசையிலே போய் உட்கார்ந்தேன். பேராசிரியர் ஐபஸ் ஸ்டீபன், ஜார்ஜ் ஸ்டீபன், SR சந்திரசேகரன், ரங்கராஜன்,
அங்கே ஒரு ரங்கராஜன், ஜூபிட்டர் கைடு எழுதிய ரங்கராஜன், இவர்கள் எல்லாம் இருப்பார்கள், வந்து வகுப்பெடுப்பார்கள். ஐபஸ் ஸ்டீபன் என்பவர் ஒரு தமிழாசிரியர் போல அவருடைய ஆடை நடை இருக்கும். ஒரு வேட்டி கட்டி கொண்டு வெள்ளை வெள்ளையாகத்தான் வெள்ளை வெள்ளை என்று போட்டுக்கொண்டு வருவார். அவர் சென்ட் ஆஃப் என்ற ஒரு பாடத்தை நடத்தினார். ஒரு போயம், அது ஒரு பாடலை நடத்தினார், கவிதையை. சம் சோல்ஜர்ஸ் ஆர் பிரிசர்விங் த பேட்டில் ஃபீல்டு என்று அவர் தொடங்கினார். தொடங்கி கொண்டிருந்த பொழுது அங்கே திங்கட்கிழமையானால் கல்லூரியிலே அவர்கள் அந்த வேலை தடையை செய்வதற்காக முதல் நாளிலே மாணவர்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். அந்த கைதட்டுதல் ஒலி கேட்டவுடன், அந்த விசில் சத்தம் கேட்டவுடன் மாணவர்கள் எல்லாம் உற்சாகப்படுவார்கள். அந்த நேரத்திலே, லைந்து கொண்டிருந்த நேரத்திலே, பேராசிரியர் ஐபஸ் ஸ்டீபன் அவர்கள் கடைசி வரிசையில் இருப்பவர்களைத்தான் கேட்பார்கள் என்று சொன்னதனால் நான் முதல் வரிசையிலே வந்து உட்கார்ந்தேன். அவர் மிக அருகில் இருப்பதாக டக்கென்று என்னை எழுப்பி, காப்வெப்ஸ் என்றால் என்ன, வாட் டஸ் இட் மீன் எ வேர்ட் காப்வெப் என்று கேட்டார். காப்வெப் என்றால் என்று எழுந்து நின்றபடி மேலும் மேலும் பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு தொடரை பயன்படுத்தினார் என்னை நோக்கி. ஷூ எ பெக்கர் அண்ட் கெட் எ லூஸ் என்று சொன்னார். ஏதோ நம்மை பாராட்டுகிறார், தெரியவில்லை என்றால் கூட அமைதியாக நின்று கொண்டிருக்கிறானே, அதை பாராட்டலாம் என்று பாராட்டுவார் போல் தெரிகிறது என்று நான் மிக சந்தோஷம், மகிழ்ச்சி அடைந்தேன். பிறகுதான் என் நண்பர் சொன்னார், அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்று. அந்த ஆங்கிலத்துறையினுடைய ஒரு நண்பர், அவரிடம் போய் கேட்டேன், ஷூய பக்கர் என்று கெட்டி லூஸ் என்றால் என்ன என்று. அதற்கு அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், மிக கேவலமான ஒரு தொடரை பயன்படுத்தி இருக்கிறார். பிச்சைக்காரனை அடிச்சானா, சாப்பிட்டவனை அடிச்சா சாலிட் பயோ வேஸ்ட் வரும், பிச்சைக்காரன் சாப்பிடாதவனை அடிச்சா லூஸ் பயோ வேஸ்ட் வரும் என்று சொன்னார். படித்தவனை கேட்டால் ஏதாவது சொல்லுவான், சரக்கு இல்லாதவனை கேட்டால் லூஸ் பயோ வேஸ்ட் தான் வரும் என்று சொன்னார். இதை கேட்டவுடன் நான் மிகவும் அதிர்ந்து போனேன். எப்படியாவது ஐபஸ் ஸ்டீபன் ஆசிரியரிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று அதிகமாக சந்தேகம் கேட்டால், ஒருவேளை சந்தேகம் கேட்கிறான், இவன் அறிவு பசியோடு இருக்கிறான் என்று என் மீது நல்ல எண்ணம் ஏற்படும் என்று நான் நினைத்தேன். அடிக்கடி அவருடைய அலுவலகத்தை, அவருடைய அறைக்கு சென்று எளிதாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சந்தேகமாக கேட்டேன். நோ நோ நோ, திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் டு கிளாரிஃபை, ஹூ ஆர் யூ என்று அவர் கேட்டு விட்டார். இப்படியாக அவருக்கு பயந்து போனேன். ஆக அந்த தொடர் என்னை மிகவும் பாதித்தது. இதனால் பேராசிரியர் பொன்னுச்சாமி அவர்கள் என் மீது அக்கறை கொண்டவர். அவர் வகுப்பறையில் தமிழ் மொழி வரலாறு எடுத்துக் கொண்டிருந்தார். நான் தேர்விலே மொழியியல் பாடம், அந்த மொழியியல் பாட தேர்விலே எழுதி கொண்டிருந்த பொழுது உருபணியியல் கோட்பாடுகளை பற்றி ஒரு வினா வந்தது. அப்பொழுதெல்லாம் பகுதி 1 3ஆம் ஆண்டுக்குரிய மாணவர்களுக்கான அந்த பாடத்திட்டத்தில் மொழியியல் பாடம் உண்டு, லிங்குஸ்டிக்ஸ். அவர்களுக்கு அந்த பாட நூல் என்பது ஏஇ டர்பிஷியர் அவர் எழுதிய டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இங்கிலீஷ், அதுதான் லிங்குஸ்டிக்ஸ். அதுல போனாலஜி என்று இருக்கு, மார்பாலஜி, சின்டாக்ஸை பற்றி பேசுவார்கள். அந்த நூலை படித்துவிட்டு உருபணியியல் கொண்டு ஐடென்டிபிகேஷன் ஆஃப் மார்பியம் ப்ரொபோஸ்டு பை நைடா. ஸோ நைடாஸ் பிரின்சிபல், ஈஜன் ஆல்பர்ட் நைடா என்பவர் ஒரு மொழியியல் அறிஞர். அவர் பயனாக்க மொழிகளை பற்றியும் சிந்தித்தவர். பிற்காலத்தில் அவருடைய நூல்கள் எல்லாம் கருவி நூல்களாக அமைந்தன. அவர் எழுதிய அந்த கொள்கைகள், 6 கொள்கைகள், உருபனை கண்டறிவதற்கான 6 கொள்கைகளை அவர் வகுத்திருந்தார். அது ஆங்கிலத்திலே இருந்தது. நான் தேர்விலே தமிழிலே எழுதிவிட்டு அதற்கு கீழே ஆங்கிலத்திலும் இருக்கிற அந்த விளக்கத்தை எழுதினேன். தேர்வுத்தாள் வந்த பிறகு அந்த பேராசிரியர் பொன்னுசாமி அவர்கள் அதை மதிப்பீடு செய்துவிட்டு நேரிலே வந்து சொன்னார். அந்த விடைத்தாளை கொடுக்கிற பொழுது, மதிப்பெண்ணோடு அந்த விடைத்தாளை கொடுக்கிற பொழுது சொன்னார், உனக்கு மொழியியலில் ஆர்வம் இருக்கிறது, நான் ஒன்று செய்கிறேன், இதை முடித்த பிறகு நீங்கள் மொழியியல் படி. பாரதியார் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூரில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறை இப்பொழுதுதான் உருவாக்கி இருக்கிறார்கள். 3 ஆண்டுகள் ஆயிற்று. நீங்கள் அங்கே சென்று அந்த மொழியியலை படிக்கலாமே. அப்பொழுது மொழியியல் சேர்க்கைக்கு எந்த பிரிஃபரபிள் சப்ஜெக்ட் என்றால் எது என்றாலும், அது அறிவியல் பின்புலத்தில் இருந்து வந்தாலும் சரி, இளங்கலையில் அது இளம் அறிவியல் பட்டம் பெற்றாலும் இளங்கலை பட்டம் பெற்றாலும் அவர்கள் எல்லாம் அதற்கு தகுதியானவர்களாக என்று அங்கே சேர்க்கை அவர்கள் அனுமதித்திருந்தார்கள். அப்பொழுது சென்றேன். பேராசிரியர் கருணாகரன் அவர்கள்
முன்னாள் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் கருணாகரன் அவர்கள் அப்பொழுது துறை தலைவராக இருந்தார். அவர் என்னை நேர்முக தேர்விலே அந்த முதுகலை பாடத்திற்கு அந்த பட்டப்படிப்பிற்கு சென்ற பொழுது நேர்காணலிலே ஒளி எங்கே பிறக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டார். என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. திடீரென்று அடிவயத்தில் இருந்து பிறக்கிறது, அப்டமனில் இருந்து பிறக்கிறது என்று. ஓ, அது ஒளி. ஓ, அப்ப காற்று அங்கிருந்து தான் வருகிறதா? அது உண்மையிலேயே காற்று அங்கிருந்து தான் வருகிறது. பிறகு அது குரல் வளை என்று அது அந்த காற்று தடைபட்டு அது உச்சரிப்புக்கு அந்தந்த எழுத்துக்களுக்கு தகுந்தாற் போல, ஒலிக்கு தகுந்தாற் போல அந்த காற்று வெளியே வருவது. அதனுடைய பிறப்பு என்பது அடிவயிற்றில், அப்டமன் தான். ஆக ஏதோ ஒரு காரணத்துல அடிவயிற்றில் பிறக்கிறது என்று அந்த செய்யுளை நான் நினைவு கூர்ந்து அதை சொன்னேன். வெரி குட் என்று சொல்லிவிட்டு எனக்கு அந்த முதுகலை மொழியியல் படிப்பிற்கு நான் தகுதியானவனாக அவர் கருதி அந்த சேர்க்கையை கொடுத்தார். மிகச்சிறந்த ஆளுமைகளை எல்லாம் நான் அங்கு பார்த்தேன். ஏன் படிக்கட்டுகளை நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால், ஏதோ ஒன்று தட்டு தடுமாறி ஒரு படிப்பிலே சேர்ந்து பிறகு அதிலிருந்து ஏதோ ஒன்றை கண்டறிந்து சில பேருடைய அறிவுரையின்பால் நாம் அதை பிடித்து கொண்டே ஏறிக்கொண்டிருக்கிறோம். அந்த மொழியியல் பேராசிரியர் கருணாகரன் அவர்கள் சமூக மொழியியல் அறிஞர். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து அந்த துறையை உருவாக்கி இருக்கிறார். பிறகு நல்ல பேராசிரியர்களை இந்த துறைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பேராசிரியர் ஷே சண்முகம் அவர்கள் என்று மறக்க முடியாத ஒரு பேராசிரியர். அவர் மைசூர் பல்கலைக்கழகத்திலே இருந்தார். பூனே டெக்கான் காலேஜில் அவர் முனைவர் பட்டம் பெற்றவர். பெரிபாஸ்கர் ராவ் என்று நினைக்கிறார். அவர் ஒளியியலில் மிக சிறந்த ஒரு அறிஞர். அவர் டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றவர். பெரிபாஸ்கர் ராவ் என்றால் மொழியியலில் படித்தவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். பிறகு அவர் மைசூர் பல்கலைக்கழகத்தில் இருந்தவரை அழைத்து வருகிறார். பிறகு பேராசிரியர் சி சிவசண்முகம் என்பவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய முதல் மாணவர் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் கருணாகரன் அவர்களுக்கு. அவர் வருகிறார். அங்கே இருக்கிற பேராசிரியர் தயாளன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், ஜெயா அவர்கள் என்று அந்த துறை தொடங்கப்பட்டு பிறகு அவர்கள் நடத்திய பாடங்கள் பேராசிரியர் சி சண்முகம் அவர்கள் ரீடர், அப்பொழுது டெசிக்னேஷன் ப்ரொஃபசர் ரீடர், லெக்சர் என்று இருக்கும். ரீடர் என்று எல்லோராலும் அன்பாகவும் மரியாதையோடும் அழைக்கப்படுகிற ஒரே ஒரு பேராசிரியர் சி சண்முகம். அதற்கு காரணம் என்னவென்றால், பொருள் வகைகளை பற்றி பேசுவார், பொருண்மையியல் கோட்பாடுகளை பற்றி பேசுவார். அவர் எழுதிய பொருண்மையியல் நூல் இன்றும் அது மிகச்சிறந்த ஒரு கருவி நூலாக அது அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அவர் நோம் சாம்ஸ்கியை பற்றியோ மாற்று இலக்கணங்களை பற்றி, தொடரிலை பற்றியும் பேசுவார், பொருண்மைகளை பற்றியும் பேசுவார், உருமணிகளை பற்றியும் பேசுவார். அவர் பேசாத பொருளே இல்லை. மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர் சண்முகம் அவர்கள். இன்றும் அவர் அந்த ஆற்றலோடவே இருக்கிறார். நண்பர்களைப் போல பழகக்கூடியவர்கள். நான் அப்பொழுதுதான் நினைத்தேன், நிறைய படிக்கின்ற பொழுது ஒருவர் தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ள மாட்டார், காட்ட தெரியாது. அது இயல்பாகவே தான் அவர் இருக்க முடியும். ஏனென்றால் படிப்பிலே இருப்பவர்கள், லேர்னிங் ப்ராசஸ்ல இருப்பவர்கள், அவர்கள் தன்னை பற்றி விமர்சனம் செய்து கொள்வதற்கு அவர் மனமும் இடம் கொடுப்பதில்லை, அவர்களும் தன்னை பெரிதாக நினைப்பதில்லை. காரணம், அவர்கள் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிறார்கள் என்பதை பேராசிரியர் சண்முகம் அவர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். பேராசிரியர் சிவசண்முகம் அவர்கள் சமூகவியல், சோசியல் லிங்குஸ்டிக்ஸ் என்று சொல்லுகிற அந்த சமுதாய மொழியில் படித்தவர். பிறகு இந்த 2 ஆண்டுகள் முடித்த பிறகுதான் பேராசிரியர் கருணாகரன் அவர்கள், நீங்கள் முனைவர் பட்டம் செய்ய வேண்டுமா என்று கேட்டார். ஆமாம் சார், நான் முனைவர் பட்டம் செய்யலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் அதற்கு எந்த அளவுக்கு நான் தகுதியாக இருப்பேன் என்று தெரியவில்லை, பயமாக இருக்கிறது. பேராசிரியர் அரங்கன் என்று தமிழ் பல்கலைக்கழகத்தில், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் அரங்கன் மொழியியல் துறையினுடைய தலைவராக இருக்கிறார். பேராசிரியர் அரங்கன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம், ட்ரிவாண்ட்ரம் கேரளா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் வாயேசுனுடைய மாணவராகவும் இருந்தவர். அவர் தொடரியலில் மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளரும் பேராசிரியரும். அவரிடம் நீ சென்று முனைவர் பட்டம், அதற்கு முனைவர் பட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று கேட்ட பொழுது இதை சொல்லிவிட்டு, நான் எம்ஃபில் படிக்க ஆசைப்படுகிறேன், அந்த ப்ரீ பிஹெச்டி என்று சொல்லுகிற ஆய்வியல் அறிஞர் படிப்பை ஆசைப்படுகிறேன், நான் அதை படித்த பிறகு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வைத்து நான், ஏனென்றால் அந்த எக்ஸ்போஸ் ஆக முடியும், அப்பொழுதுதான் அந்த முனைவர் பட்டத்திற்கான எனக்கு பின்னணி எனக்கு கிடைக்கும், அதனுடைய
அந்த அனுபவத்தை வச்சு நான் செய்யலாம்னு நினைக்கிறேன் சார். அதனால அவர் எம்ஃபில் படிக்கலாம்னு இருக்கேன், எங்க போய் படிக்க போறேன் என்று கேட்டார். அப்பொழுது பேராசிரியர் கருணாகரனால் அனுப்பப்பட்ட இன்று கராக்பூர் ஐஐடியினுடைய ரெஜிஸ்ட்ரார், புவனேஸ்வர் ஐஐடியினுடைய ரெஜிஸ்ட்ராராக இருந்து சென்னையில் உள்ள மெரைன் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்பெஷல் ஆபீசராக இருந்த டாக்டர் டி குணசேகரன் அவர்கள் முதலாக பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து ஹைதராபாத் நடுவண் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்துக்கு அனுப்பப்பட்டார். அதன் பிறகு டாக்டர் அம்பேத்கர் என்று திராவிட பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர், துறை தலைவராக டீனாக இருக்கக்கூடிய பேராசிரியர் அம்பேத்கர், அதன் பிறகு என்னுடைய நண்பர் டாக்டர் ரமேஷ், பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ரமேஷ், அருள்மொழி, இவர்கள் எல்லாம் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில். அப்பொழுது நான் அவர்களோடு தொடர்பு கொண்டு நான் அங்கே வரலாம் என்று நுழைவுத் தேர்வு எழுதினேன். 2 பேரை மட்டும், 8 பேர் வந்து நுழைவுத் தேர்வு எழுதினார்கள். 2 பேரை அவர்கள் தெரிவு செய்தார்கள். ஒன்று மகேந்திரகுமார் சொட்டல்லா பாண்டே என்பவர். அவர் சிடாக் என்று பூனாவில் இருக்கிறது. அதில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு யூனிட்டுக்கு அவர் லீடர்ஷிப்பாக இருந்தார். உண்மையிலேயே எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது, அவர் இன்று இல்லை, மறைந்து விட்டார். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மறைந்து விட்டார். என்னுடைய நண்பர், என்னுடைய சக மாணவர். பிறகு அவரும் நானும் தேர்வு செய்யப்பட்டோம். தேர்வு செய்த பிறகு அந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்று, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்துக்கு சென்றவுடன் அந்த சென்டர் ஃபார் அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் என்று அங்கு உண்டு. அந்த பயனாக்க மொழியியல் மற்றும் மொழிபெயர்ப்பில் துறை, அங்கு யார் எம்ஃபில் வந்தாலும் பிஹெச்டி பண்ணாலும் அந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்ல பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு, ஏன்னா அதை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருந்த அந்த ஒரு மையம், அதற்காகவே உருவாக்கப்பட்ட மையம். அங்கு சென்றவுடன் தான் பார்த்தேன் நான், ஒவ்வொரு பேராசிரியர்களும் மிக பயங்கரமா, அதான் மாணவர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஒவ்வொருவரை பற்றியும் அறிமுகம் செய்தார். அப்பொழுது பேராசிரியர் உதயநாராயண் சிங் அவர்கள் அங்கே டைரக்டராக இருந்தார். இந்திய மொழிகள் நடுவண் நிறுவனத்தினுடைய முன்னாள் இயக்குனர். அவர் இருந்த பொழுதுதான் தமிழ் செம்மொழி தகுதி உடையது என்பதை பற்றிய ஒரு 35 பக்க வரைவினை அவர் விளக்கி, அந்த குழுவிலே நான் எல்லாம் இடம்பெற்றிருந்தேன். அப்பொழுதுதான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது. அவர்தான் அதற்கான முயற்சி எல்லாம் எடுத்தார். அவர் அங்கே இயக்குனராக இருந்தார். அவரை பற்றி, அவர் டெல்லி பல்கலைக்கழகத்திலிருந்து அங்கு பேராசிரியராக வந்தவர். அப்பொழுது துணைவேந்தராக இருந்த பக்தராஜுல கிருஷ்ணமூர்த்தி, BH கிருஷ்ணமூர்த்தி அங்கே துணைவேந்தராக இருந்தார். அவர் ஒரு டிராவிடியன் லிங்குவிஸ்ட், திராவிட மொழியியல் அறிஞர். அவருக்கு பின்னால் இவர் பேராசிரியர் உதயநாராயண் சிங்கே அந்த இடத்திலே பணி அமர்த்தி விட்டு சென்றிருக்கிறார். அதன் பிறகு 2 பேராசிரியர்கள், ஒன்று உதயநாராயண் சிங் அவர்கள் இயக்குனர், மற்றொருவரை அறிமுகப்படுத்தினார்கள், பேராசிரியர் பிரபல்தாஸ் குப்தா. பிரபல்தாஸ் குப்தா என்று ஒருவர், அவரை பற்றி சொன்னார்கள். அவர் மாசச்சூசெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சில காலம் ஆய்வு உதவியாக இருந்தவர். He was sometimes with நோம் சாம்ஸ்கி. ஒரு ரிசர்ச் அசோசியேட்டாக நோம் சாம்ஸ்கியிடம் பணியாற்றியவர். கல்கத்தாவில் உள்ள சான்ஸ்கிரிட் கல்லூரியில் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். அவருடைய PhD thesis questions and relative and complement classes in a Bangla grammar. It is a seminal works in Bangla syntax என்று சொல்லுவார்கள். வங்காள மொழியினுடைய தொடரியல் மிக முதன்மையான ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் பணியாக, ஒரு ஆய்வாக அந்த ரிலேட்டிவ் அண்ட் கொஸ்டின் அண்ட் ரிலேட்டிவ் அண்ட் காம்ப்ளிமெண்ட் கிளாஸ் இன் பங்களா லாங்குவேஜ், பங்களா கிராமர் என்ற அந்த அவருடைய ஆய்வேடு அவ்வளவு முதன்மைத்துவம் வாய்ந்திருக்கிறது. அது மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனாக பேசுவார்கள். அப்படி ஒரு பேராசிரியர். பிறகு அவர் ஒரு 4-5 நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய மிகச்சிற, அவர் பேசுகிற யார் அவர், பிரபல்தாஸ் குப்தா என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது மகாத்மா காந்தியினுடைய பேரன் ராமச்சந்திர காந்தி அவர்கள் தத்துவத்துறையிலே பேராசிரியராக இருந்தவர். அவரும் இவரும் வழியிலே வந்து கொண்டிருந்தார்கள். இவரை பற்றி தெரிந்த பிறகு என்னவென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர் வருவார், 2 தோள்பட்டையில அந்த ஷோல்டர் பேக் போட்டுக்கிட்டு வருவாரு. யாரிடமும் பேச மாட்டார். ஹலோ என்று சொல்லிவிட்டு அந்த சிரித்தபடியே அவர் நகர்ந்து விடுவார். இப்படி ஒரு பேராசிரியர்.
பிறகு பஞ்சன்னன் மொஹந்தி என்று லிங்குஸ்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஃபார்மர் பிரசிடென்ட் பஞ்சன்னன் மொஹந்தி, அவர் புவனேஸ்வரில் இருந்து வந்தவர். பிறகு இன்று லிங்குஸ்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா அந்த எல்ஐசியினுடைய பிரசிடென்டாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற உமா மகேஸ்வர் ராவ். பிறகு அங்கே படிக்கிறவர்களெல்லாம் ஏதாவது ஒரு இந்திய மொழிகளை பற்றி படிக்க வேண்டும் என்பதற்காக கன்னடாவுக்கென்று சிவராம் படிக்கல், மேத்தமெட்டிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் என்ற ஒரு பகுதிக்கு பிரபாகர் ராவ், அவர் பூல் ஆபீசராக இருந்தார் பிரபாகர் ராவ். இப்படி கிருபானந்தம் என்பவர் தமிழுக்கு இருந்தார். இப்படி பல பேராசிரியர்கள். சோ இந்த பேராசிரியர் பிரபல்தாஸ் குப்தா அவர்களை நான் கண்டு பயந்து போனேன். அவர் பேசுகிற ஆங்கிலம் எனக்கு புரியாது. இந்த ஆங்கிலத்தின் மீது பயம் இருந்தது. எப்படி நாம் மத்திய பல்கலைக்கழகத்தில் எப்படி நாம் சமாளிப்போம் என்கிற ஒரு பயம். இந்த சூழ்நிலையில் அவர்கள் பற்றி எழுதுகிறார், தியரியை பற்றி பேசுகிறார்கள், டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் மொழிபெயர்ப்பை பற்றி பேசுகிறார்கள், பயனாக்க மொழியை பற்றி பேசுகிறார்கள். அப்பொழுது பேராசிரியர் பாபுஜி என்பவர் கம்யூனிசத்தையும் சோசியலிசம், கம்யூனிசம் இவைகளையெல்லாம் கலந்த ஒரு மொழியியல் பார்வையில் உள்ள மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர் B.R. பாபுஜி. அவர்கள் தம்மீது அங்க இருக்கிற மாணவர்கள் மீது மிக்க அக்கறை கொண்டவர். ஆக பகுதி 1 அந்த ஆய்வியல் நிறைஞர் வகுப்புகளுக்கு வருபவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த ஒரு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அப்பொழுதுதான் அங்கேதான் அறிமுகப்படுத்த அவர்கள் பீட்டர் நியூமார்க் என்று சொல்லக்கூடிய அப்ரோச்சஸ் டு டிரான்ஸ்லேஷன் எழுதிய பீட்டர் நியூமார்க் என்பவர், அவருடைய நூல் பைபிளாக இருந்தது. பிறகு ஜேசி கேட்ஃபோர்ட் லிங்குஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் என்ற நூலை எழுதிய ஜேசி கேட்ஃபோர்ட், ஈஜன் ஆல்பர்ட் நைடா A Theory and Practice of Translations and Scientific and Technical Translation என்பது அவர் பைபிளை மொழிபெயர்த்தார். அந்த மொழிபெயர்த்ததன் அடிப்படையில் என்னென்ன செயல்முறையில் மொழிபெயர்க்கலாம், அப்படி எந்தெந்த செயல்முறையில் மொழிபெயர்க்கிற பொழுது எந்தெந்த வகைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன, அப்படி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டைப்ஸை பற்றி மொழிபெயர்ப்பிலே வகைகளையும் செயல்முறைகளை பற்றி சொன்னவர் அவர் ஈஜன் ஆல்பர்ட் நைடா என்பவர். சோ அவரை பற்றி. பிறகு ஐசோடர் பின்சக் என்பவர் சயின்டிபிக் டிரான்ஸ்லேஷன் அறிவியல் மொழிபெயர்ப்பை பற்றி சொன்ன ஐசோடர் பின்சக். பிறகு ரோஜர் டி பெல் இன்டர்செமியாட்டிக் இன்ட்ராசெமியாட்டிக், எப்படி இரு மொழிகளுக்கிடையே உள்ள மொழிபெயர்ப்பு, இப்படி செயல்முறைகளை பற்றி பேசியவர்கள் இன்று வெனித்தி ராய் வரைக்கும் அவர்கள். பீட்டர் நியூமார்க், ஜார்ஜ் ஸ்டெய்னருடைய ஆஃப்டர் பேபிள் எழுதிய ஜார்ஜ் ஸ்டெய்னர், இவர்களை பற்றி இவர்களுடைய கோட்பாடுகளை எல்லாம் மிகச் சிறப்பாக விளக்குவார்கள். ஆக மொழிபெயர்ப்பு என்பது ஏதோ அது ஒரு பிராக்டிஸ் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது அது பிராக்டிஸ் அல்ல, அது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த பிராக்டிஸ், அந்த பயிற்சி என்பது, மொழிபெயர்ப்பு பயிற்சி என்பது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் விவாதிக்கக்கூடிய ஒன்று என்பதை நான் அங்கே புரிந்து கொண்டேன். ஆக இவர்கள் ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர்களாக அவர்கள் பாடம் நடத்துகிற விதமும் சரி, அவர்கள் மேற்கோள் காட்டுகிற விதமும் சரி, குறிப்பாக ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் கருவி நூல்களை அவர்கள் எங்களுக்கு நெறிப்படுத்தியதும் அதை அடையாளம் காட்டியதும், இந்திரா காந்தி மெமோரியல் லைப்ரரி, ரிசர்ச் லைப்ரரி என்று உண்டு. அங்க இருக்கிற அந்த ஜேர்னல்ஸ் எல்லாம் மிகச்சிறந்த ஜேர்னல்ஸ். நேற்று பப்ளிஷ் ஆயிருக்குன்னா உடனே அங்க வந்து நியூ அரைவல்ஸ்ல போய் பார்த்தா அவ்வளவு ஜேர்னல்ஸ் லிங்குஸ்டிக்ஸுக்கும் அந்த மொழியியலுக்கும் மொழிபெயர்ப்புகளுக்கும் அவ்வளவு அந்த இதழ்கள் எல்லாம், ஆராய்ச்சி இதழ்கள் எல்லாம் அங்கே இருக்கும். நூல்கள், அவ்வளவு நூல்களும் அங்கே உண்டு. ஆக அந்த பகுதி 1 தேர்வை ஓப்பன் புக் எக்ஸாம் தான் அவர்கள் எங்களுக்கு வைத்தார்கள். வினாத்தாளை கொடுத்து விட்டு நூலகத்துக்கு எங்களை அனுப்பிவிட்டார்கள். அந்த இப்பொழுதெல்லாம் இந்த தீநுண்மை தொற்று காலத்தில் அனைவரும் சில பேர் எல்லாம் ஓப்பன் புக் எக்ஸாம் தான் போயிட்டு இருக்குது. ஆனா அது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது நான் அந்த ஆய்வியல் நிறைஞர் படிப்புலதான், அதனுடைய தேர்வுல தான் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. ரொம்ப கஷ்டம். ஒரு அசைன்மெண்ட் எழுதுற மாதிரி லைப்ரரிக்கு போக சொல்லிட்டாங்க. எந்த கேள்விக்கு எந்த பதில தேடுறது, எந்த புத்தகத்துக்குன்னா இந்த தியரிக்குன்னா அது பெட்டர், அதுல பீரியாடிக்கலா குரோனாலஜிக்கலா வேற பார்க்கணும், இயர்வைஸ் பார்க்கணும். அவங்க அதெல்லாம் ஏன்னா அங்க இருந்த அந்த டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன், லேர்னிங், டீச்சிங், டெஸ்டிங், எவாலுவேஷன் சிஸ்டமே வேற சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில. ஆக அதை முடித்த பிறகுதான் நெறியாளரை பிரித்தார்கள். அப்படி நெறியாளரை பிரிக்கிற பொழுது
யாரை பார்த்து வணக்கம் செய்துவிட்டு சிரித்தபடியே தலையை குனிந்து செல்வேனோ, யாரை நேரடியாக எதிரே வருகிற பொழுது வேறு பாதையை நோக்கி நான் சென்று விடுவேனோ, அப்படி பயந்திருந்த பேராசிரியர் பிரபல்தாஸ் குப்தா அவர்கள் எனக்கு நெறியாளராக வந்தார். எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் நான் எப்படி அவரிடம் தொடர்பு கொள்வது, அவருக்கு தெரிந்த அவர் பேசுகிற ஆங்கிலத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது என்பது சவாலாகவே பயந்து கொண்டே நான் நின்றேன். உண்மையிலேயே சொல்லுகிறேன், நான் என்னுடைய முதல் மிகச்சிறந்த, அதாவது இந்த அளவுக்கு ஒரு முனைவர் பட்டம் எல்லாம் பெறுவதற்கு அடித்தளமாக அமைந்தவர் அந்த சென்டர் ஃபார் அப்ளை லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடி என்ற பயனாக்க மொழியில் மொழிபெயர்ப்பியல் மையமும் பேராசிரியர் பிரபல்தாஸ் குப்தாவும் பேராசிரியர் உதயநாராயண் சிங் இவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். பேராசிரியர் பிரபல்தாஸ் குப்தா அவரோடு இருந்த பொழுது முதல் ஒரு சிறிது காலம் அவரை பற்றி பார்ப்பது, அவரை உற்று பார்ப்பது, அவர் என்ன செய்கிறார் என்பதை கவனித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் ஏதோ பேசிக் கொண்டிருப்பார், கையை பின்னாலே வைத்துக் கொண்டு மேலே பார்த்தபடியே அங்கிருந்து சென்டென்ஸ் ஒரே தொடர்களாக வந்து கொண்டே இருக்கும். அந்த தொடர்களை அங்கும் இங்குமாக பிடித்து நான் புரிந்து கொள்வது என்பது மிகச் சிரமமாக இருந்தது. முழுமையாக அந்த தொடரை நான் பற்றி புரிந்து கொள்வதற்கு மிகச் சிரமமாக இருந்தது. அவரிடம்தான் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள். அவர் யாரிடமும் தன்னுடைய பணியை கொடுக்க மாட்டார். 2 ஆட்காட்டி விரல்களாலேயே அவர் தட்டச்சு செய்வார். அனைத்து கடிதங்களும் சரி, அவர் ஆர்டிக்கல் எழுதினாலும் எல்லாமே இதுலயே எப்படி ஆயிடுச்சு. அப்ப இருந்த அந்த டைப்ரைட்டிங் மிஷின்ல அப்படியேதான் அவரே அடிப்பாரு. ஒரு கடிதம் வருகிற கடிதத்தை கூட எப்படி பிரிப்பது என்று அவரிடம் நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அவருடைய செயல்களை பார்த்து கொண்டே இருப்பேன். ஒரு நெறியால எப்படி அவருடைய நடை, அகநடையாக இருக்கட்டும், அந்த புறநடையாக இருக்கட்டும், அப்படியே நம்ம சட்டன்லி வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட். சோ அது கண்டிப்பாக அந்த ப்ராக்சிமிட்டியில தான் வரும். ஆக நெறியாளருக்கும் மாணவருக்கும் ஒரு ரிமோட்னஸ் இருக்கக்கூடாது. அந்த ப்ராக்சிமிட்டியை கிரியேட் பண்ணணும். அந்த விதத்தில் பயந்து கொண்டிருந்ததை அவர் மிகச்சிறந்த ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் உண்மையிலேயே அவர் மிகச்சிறந்த ஒரு உளவியலாளர். ஆக 3 பேர் நாங்கள். எனக்கு அவர் நெறியாளராக வந்தவுடன் என்னை பார்த்து விட்டு அவரிடம் உள்ள சிறப்புத்தன்மை, நமக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ, நாம் எந்த விஷயத்தில் நாம் பாண்டித்யம் பெற்றிருக்கிறோமோ அதை இம்ப்ரூவ் செய்ய வேண்டும், அதை வளர்த்தெடுக்க வேண்டும், அதுல அவர் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருந்தார். பிறகு அதுல டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஹெட்லைன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா டுடே ஃபோர்ட்நைட்க்கு தான் என்னுடைய டெசர்டேஷன். எதை செமியாட்டிக்ஸ் பற்றி பேசுவார். அவருடைய ஸ்பெஷலைசேஷன் என்னன்னா, சப்ஸ்டான்டிவிசம் என்கிற மொழியியல் ஆராய்ச்சியில் புதிய ஒரு அணுகுமுறையை அவர்தான் அறிமுகப்படுத்துகிறார், கொண்டு வருகிறார். அவர் 2004 அமெரிக்கன் லிங்குஸ்டிக்ஸ் அசோசியேஷன் அந்த சொசைட்டியில கூப்பிட்டு ஆனரரி ஃபெலோவா அவரை அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த MIT-ல இவர் அங்கே இருந்த பொழுது, மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருந்த பொழுது, இந்த அசோசியேஷன் ஆஃப் ஆன்சிலரி வெப்ஸ் என்று அங்கே இருக்கிறது. நான் எப்பொழுதுதான் நான் நினைக்கிறேன், ஒரு குலத்தை ஒட்டுமொத்தமாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறதை விட அதை தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும் போல. ஆக பெயர் சொற்கென்று ஒரு ஃபோரம் இருக்கிறது, வினை சொற்கள் என்று ஃபோரம் இருக்கிறது, துணை வினைகளுக்கு என்று ஒரு ஃபோரம் வைத்திருக்கிறார்கள் போல. நாம் கூட அதை தொல்காப்பியம் என்று சொன்னால் எழுத்ததிகாரத்திற்கு என்று தனியாக ஒரு ஃபோரம், பொருள் அதிகாரத்துக்கு தனியாக ஒரு ஃபோரம். அங்க பேசுவதற்கு இருக்கிறது, சொல்லை பற்றி பேசுவதற்கு அவ்வளவு இருக்கிறது, தொடரை பற்றி பேசுவதற்கு அவ்வளவு இருக்கிறது. ஆகவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபோனாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மார்பாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சின்டாக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் செமாண்டிக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆக்சிலரிஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபிக்சேஷன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் இந்த கேஸ் மார்க்கர்ஸ், இப்படி எல்லாம் அங்கே ஒரு அசோசியேஷன் இருக்கும் போல இருக்கிறது. அந்த துணைவினை அமைப்புகள் எல்லாம் பேராசிரியர் பிரபல்தாஸ் குப்தா அவர்களை, அவர் ஒரு எஸ்பெரண்டோ ஸ்பீக்கர், அவருடைய ஸ்பெஷலிஸ்ட் எஸ்பெரண்டோ அப்படி என்று சொன்னால் அது ஒரு பேச்சு மொழி, ஒரு ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ், பேச்சு மொழியினுடைய புதிதாக ஒரு இலக்கணத்தை உருவாக்கிய பேச்சு மொழிக்கு அதனுடைய தன்மையை ஆய்வுபூர்வமாக அதற்கென்று ஒரு கோட்பாட்டை உருவாக்கி அதன் வழியாக அதை அந்த ஆராய்ச்சியை கண்டறிவது எஸ்பெரண்டோ. அந்த எஸ்பெரண்டோ இஸ் எஸ்பெரண்டோ ஸ்பீக்கர் என்று சொல்லுவார்கள். அந்த எஸ்பெரண்டோ ஸ்பீக்கராக அவர் இருந்தால் அந்த இன்டர்நேஷனல் எஸ்பெரண்டோ அசோசியேஷன்ல இவர் தான் பிரசிடென்டாக இருந்தார். முதல்ல துணை தலைவராக இருந்தவர், பிறகு தலைவராக இருந்தவர். பிறகு அதன் பிறகு அங்கிருந்துதான் இங்கே ஹைதராபாத், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்துக்கு பேராசிரியராக அவர் வந்திருந்தார்.
அதன் பிறகு அவர் கொல்கத்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், இந்திய புள்ளியியல் நிறுவனத்தினுடைய தலைவராகவும் மொழியியல் பேராசிரியராகவும் அங்கே அவர் பணியமர்த்தப்பட்டு 2008 இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2018 வரைக்கும் அங்க மொழியியல் பேராசிரியராக இருந்தவர் பேராசிரியர் பிரபல்தாஸ் குப்தா. ஆக இவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்திய அந்த மொழியியல் பயனாக்க மொழியியல் கோட்பாடுகளையும் மொழிபெயர்ப்பினுடைய கோட்பாடுகள் மற்றும் வகைமைகள், அதனுடைய செயல்பாடுகள், அது இப்படியெல்லாம் பிராக்டிஸ் மட்டுமல்ல, அது ஒரு தியரியை சார்ந்தது. எப்படி பேராசிரியர் ஈஜன் ஆல்பர்ட் நைடா அவர்கள் விவிலியத்தை மொழிபெயர்க்கிற பொழுது என்னென்ன செயல்முறைகளையும் அதன் வகைப்பாடுகளையும் கண்டறிந்து அதை பதிவு செய்து ஒரு கருவி நூல்களை எல்லாம் உருவாக்கினாரோ, பிறகு அவர்களுடைய அந்த கோட்பாடுகளை எல்லாம் கேட்டு இந்த பின்புலத்தோடு இந்த மொழிபெயர்ப்பில் நாம் ஏன் முனைவர் பட்டம் பெறக்கூடாது, பிறகு அந்த தீசிஸ் நான் செய்வதற்கு அவர் மெய்திப்பட்டினம் என்று ஹைதராபாத்தில் பக்கத்துல ஜூப்ளி ஹில்ஸ் பக்கத்துல இருக்கிற மெய்திப்பட்டினத்துக்கு தினமும் என்ன ஈவினிங் ஆனா வீட்டுக்கு வர சொல்லிடுவாரு பேராசிரியர் பிரபல்தாஸ் குப்தா அவர்கள். சோ நான் எந்த விதத்தில் நான் திறனாக இருக்கிறோம் அதை என் கூடவே சேர்ந்து என்னுடைய திறனை வளர்த்து என்னையும் மொழியியலுக்குள் அந்த பயனாக்க மொழியில் என்னை பயணிக்க வைத்த பேராசிரியர் பிரபல்தாஸ் குப்தா அவர்களை நான் என்றும் மறக்க மாட்டேன். அவர் போல அவருடைய பல்வேறு திறமைகளையும் நான் அறிந்திருந்து நான் பார்த்தவன். இந்த புலமையோடு தான் பேராசிரியர் உதய நாராயண் சிங் அவர்களை நான் நினைவு பெற விரும்புகிறேன். நான் நிதி இல்லாமல் நான் சிரமப்பட்டிருந்த காலத்திலும் கூட அப்பொழுதெல்லாம் மெரிட் கம் மீன் ஃபெலோஷிப் என்று எனக்கு கொடுத்திருந்தார்கள். அதிலே 350 ரூபாய் மாசம். உதய நாராயண் சிங் அவர்கள் அந்த மெமோரியல் லைப்ரரியில போய் இண்டெக்ஸ் கார்டு ப்ரிப்பேர் பண்றதுக்காக எனக்கு அங்கே பணி வாங்கி கொடுத்தார். தினமும் மாலையிலே அங்கு செல்லுவேன். ஒரு கார்டு எழுதுனா ₹1. ஆக இப்படி மாதம் அந்த அட்டையை, அந்த குறிப்பட்டையை எழுதி அதில் இருந்த அப்படியெல்லாம் அவர்கள் உதவி செய்தார்கள். ஆக அந்த சென்டர் ஃபார் அப்ளை லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் என்பது எந்த ஒரு பயாசும் இல்லாத ஒரு துறையாக இருந்தது. அந்த பேராசிரியர்கள் அனைவருமே இந்த பேராசிரியரிடம் பேசினால் அவருக்கு பிடிக்காது, அவரிடம் பேசினால் இவருக்கு பிடிக்காது என்றால் எதுவும் கிடையாது. அவர் எல்லோருமே அங்கு ஆசிரியராக இறுதி வரை இருந்தார்கள். எனக்கு ஒரு நெறியாளர் இருந்தார், ஆனால் அத்தனை பேராசிரியர்களும் எனக்கு நெறியாளர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள், வழிநடத்தினார்கள். அந்த பின்புலத்தோடு பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நான் வந்து முனைவர் பட்டம் விருது பேராசிரியர் சிவசண்முகம் அன்றைய காலகட்டத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 100க்கும் மேற்பட்ட அந்த மொழியியல் உயராய்வு மையத்திலே ஆய்வேடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மலையின மொழியியல் ஆய்வு, சமுதாய மொழியியல் ஆய்வு, இப்படித்தான் அநேக ஆய்வுகள் 100க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை அங்கே நிகழ்த்தி இருக்கிறார்கள். அங்கே அத்தனை ஆய்வுகளும் கருவி நூல்களாகத்தான் இன்று இருக்கிறது. அத்தனை ஆய்வுகளும் இருக்கின்றன. அங்கே பேராசிரியர் சிவசண்முகம் அவர்கள் பேராசிரியர் கருணாகரனுடைய முதல் மாணவராக இருந்தவர். அவருடைய PhD thesis அவர் வந்து சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் ஆஃப் சோசியல் குரூப்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு சேலம் டிஸ்ட்ரிக்ட் என்று நினைக்கிறேன். இந்த சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் ஒவ்வொரு இனக்குழுக்கள், அந்த சோசியல் குரூப், அந்த சமுதாயத்தின ஒவ்வொரு சமுதாயத்தையும் எடுத்துக்கொண்டு அதில் இந்த பேராமீட்டர் அளவுகோல்கள், சில அளவுகோல்களை வைத்து அவர்களுடைய மொழியியல் திறனையும் அவர்களுடைய மொழியியல் ஸ்டேட்டஸையும் அவர் ஆய்வு செய்தவர். பேராசிரியர் சிவசண்முகம் அவர்கள் மைசூருக்கு சென்று அங்கு கன்னடம் கற்றுக்கொண்டவர். பஞ்சே மங்கேசராவ் என்ற ஒரு ஆளுமையை மொழிபெயர்த்தார். பிறகு அவரிடம் நான் சென்று கேட்ட பொழுது, ஓகே யூனிவர்சிட்டி ஃபெலோஷிப் கிடைக்கட்டும், நான் சேர்த்துக்கிறேன்னு என்கிட்ட PhD ரெஜிஸ்ட்ரேஷன் நான் அவர்கிட்ட பண்ணேன். அப்ப இது வந்து லிங்குஸ்டிக் ஸ்டடி ஆன் த லிங்குஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு ஃபார்வர்ட் அண்ட் பேக் டிரான்ஸ்லேஷன்ஸ். இது என்னுடைய முனைவர் பட்ட. ஸோ அந்த மொழிபெயர்ப்பும் மீள் மொழிபெயர்ப்பும், மொழியியல் பார்வையில் மொழிபெயர்ப்பும் மீள் மொழிபெயர்ப்பும் என்பது என்னுடைய முனைவர் பட்ட அந்த பொருண்மை. அதுல என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொன்னா, ஒரு தகவல் ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்பை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் அந்த மீள் மொழிபெயர்ப்பு, பேக் டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் என்று டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன், டிரான்ஸ்லேஷன் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் என்கிற களத்திற்கு என்னுடைய பங்களிப்பு பேக் டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் என்பதை முதலாக நான் தான் அதை மேற்கொண்டேன். அதன் தொடர்பாக அப்படி பேக் டிரான்ஸ்லேஷன் பண்ண ரிட்டென்ஷன் ரேஞ்சு, அதனுடைய அடிஷன்ஸ் டெலிஷன்ஸ், எந்த அளவுக்கு மீளப்பெறுதல் நிலையெல்லாம் பார்க்கலாம், எந்த அளவுக்கு அது மல்டிபிள், அதனுடைய மாற்றம் பெறுதல், மீளப்பெறுதல்,
நீக்குதல், சேர்த்தல் போன்ற விஷயங்களை எல்லாம் அந்த மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கலாம் என்பதற்கான ஒரு டூல் அந்த பேக் டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட். அதை அவரிடம் நான் PhD பண்ணேன். பேராசிரியர் சிவசண்முகம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை என்று சொன்னால் ஒரு ப்ரப்போசல். உண்மையிலேயே கனத்த மனத்தோடு சொல்லுகிறேன். 3 ஆண்டுகளுக்கு அவர் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மறைந்து விட்டார். அவருடைய ஆளுமை என்பது எங்க துறையில இந்த பாரதியார் பல்கலைக்கழக மொழியியல் துறையில் மிக சின்சியரான ஒரு பேராசிரியர், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர். அவர் எழுத எதையா இருந்தாலும் உடனே டிராப்ட் செய்து விடுவார். ஆக வரைவு தயாரிப்பதிலும் சரி, திட்டமிடுதலும் சரி, அதை செயல்படுத்துவதிலும் சரி பேராசிரியர் சிவசண்முகத்துக்கு நிகர் அவர்தான் என்று சொல்லலாம். கண்டிப்பாக அவர் இந்த கள ஆய்வு, மொழியியல் ஆய்விலே மிகச்சிறந்த ஒரு அனுபவம் பெற்ற ஒரு பேராசிரியர். பின்னால் பயனாக்க மொழியில் அந்த மொழிபெயர்ப்பு, குறிப்பாக மொழிபெயர்ப்பியல் பாடத்திலே மிகச்சிறந்தவராக இருந்து அதற்கு அந்த நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். பிற்காலத்திலே கணினி மொழிகள், அந்த கணினி மொழியில் கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ், அது என்றால் அந்த ஃபெசிலிட்டேட்டிங் கம்ப்யூட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்ளைங் லிங்குவிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸ், அந்த விதிகளை, அந்த கோட்பாடுகளையும் அந்த விதிமுறைகளை எல்லாம் கணினிக்கு உள்ளீடு செய்து அதன் வழியாக மொழியினுடைய அந்த டைனமிக் நேச்சர் என்று சொல்லுகிற அந்த மொழியினுடைய டைனமிசம், அந்த மொழியினுடைய இயல்பான அந்த இயங்குதன்மையை கணினிக்கு புரிதலுக்கான அந்த ஒரு களத்தை அவர் பின்னால் அதையும் வளர்த்து கொண்டார். பிறகு ஒவ்வொரு முறையும் அவரிடம் போறப்ப கடைசியா அவர் சொன்னார், அவர் அந்த ஒரு ப்ரப்போஸ் பண்றது இல்ல, ஒரு கான்செப்டை ப்ரப்போஸ் பண்றது இல்ல, நீங்க முனைவர் பட்டம் என்கிட்ட வரணும்னு சொன்னா நீங்க அந்த ப்ரப்போசல் எழுதிட்டு வாங்க, நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரப்போசல் எழுதுனதுக்கு அப்புறம் அவர் பார்த்தார், மொழி ஆளுமை மிகச்சிறப்பு, ரைட் வேர்டு இன் ரைட் கான்டெக்ஸ்ட், சரியான இடத்தில் பொருத்தமான சொற்களை பயன்படுத்துவதில் பேராசிரியர் சிவசண்முகம் அவர்களிடம் நான் கற்றுக்கொண்டது. அவர் பிறகு பல்கலைக்கழக அளவிலும் கூட அவர் இந்த லாங்குவேஜ் டிராப்டிங் கமிட்டியில அவங்க போட்டிருந்தாங்க. ஆங்கிலத்திலே மிக புலமை படைத்தவர். எதையும் கொஸ்டினர் ப்ரிப்பேர் பண்றது, அந்த கள ஆய்வுக்கான வினா நிரலை உருவாக்குவதில் மிக சிறந்தவர். அந்த வினா நிரலை பிறகு நிர்வகிப்பது என்பதை பற்றியும் மிக சிறப்பாக ஒரு அனுபவம் பெற்ற பேராசிரியர். கள ஆய்வு இவர் இல்லாமல் இவர் இன்றியமையதாக இருந்தார். பிறகு இந்த லாங்குவேஜ் ஃப்ளோ என்பது அவரிடம் உண்டு. அரிய சொற்களை எல்லாம் பயன்படுத்துவார். இன்னும் நான் சிலவற்றை எல்லாம் பின்பற்ற முடிகிறது, சிலவற்றை பின்பற்ற முடியாமல் நான் இருக்கிறேன். அது காரணம் அவருடைய தனித்த அந்த ஆளுமை என்பது உண்டு. ஆக ஒரு டிராப்ட, ஒரு சென்டென்ஸ் என்ன மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லா, கம்யூனிகபிளா ஒரு தொடரை உருவாக்க வேண்டும், அதனுடைய தொடர்பு இல்லாமல் அது தொடர்மையை உருவாக்க வேண்டும் என்பது, ஒவ்வொரு தொடரிலும் உரைமைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருந்தவர் பேராசிரியர் சிவசண்முகம் அவர்கள். அவர்கள் கடைசியாக ஒவ்வொரு இயல்களை எல்லாம் நாம் பிரிக்கின்ற பொழுது கூட ஒவ்வொரு இயலுக்கென்று 2 திங்கள் நாங்கள் செலவழித்திருக்கிறோம், ஒரு இயலை எப்படி நாம் டெவலப் செய்வது என்பது பற்றி. ஆக ஒவ்வொரு நிலையிலும் அவர் என்னை கவனித்து வந்தவர். அதே நேரத்திலே செயல்படுத்துவதிலே மிக வல்லவர். எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதில் மிக சிறந்தவராக இருப்பார். ஆங்கிலத்தை முதன்மையாக சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு ஆய்வாளர்களுக்கும் இந்த ஆங்கிலம் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், அந்த தொடர்பு மொழி ஆங்கிலத்தை அவர் ஒவ்வொரு மாணவர்கள் மீதும் அவர்கள் அந்த ஆளுமையை பெற வேண்டும் என்பதிலே குறிப்பாக இருந்தவர். மிகச்சிறந்த ஒரு பேராசிரியராக நான் அவரை கருதுகிறேன். கடைசியில் நான் எழுதி சென்ற பிறகு என்னுடைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா ஆங்கிலத்துல சில கருத்துப்பூர்வமான செய்தியை நீங்க எழுதுறப்ப அந்த சென்டென்ஸ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொடர் வேறுபடும். கண்டிப்பாக என்னுடைய லிங்குவிஸ்டிக்ஸ், என்னுடைய சின்டாக்ஸ் வேற, உங்களுடைய சின்டாக்ஸ் வேற. சோ ஒவ்வொருத்தரும் என்னுடைய மார்பாலஜி வேற, இன்னொருடைய மார்பாலஜி வேற. அப்ப என்னுடைய உருவினையியல் திறன், என்னுடைய தொடரியல் திறன், என்னுடைய பொருண்மையியல் திறன் என்பது வேறுபடும். அந்த நிலையில அந்த சென்டென்ஸ் நான் என்னதான் ரொம்ப மூளையை கசிக்கி ஒரு கம்யூனிகேட்டிவா அந்த வாக்கியத்தை, அந்த கருத்து பூர்வமான ஒரு தொடரை உருவாக்கினாலும் அவர் கையை வைக்காம இருக்க மாட்டார். அதுல கரெக்ஷன், ஃபார் மை பெட்டர்மெண்ட், என்னுடைய நல்ல விஷயத்துக்காகவே அவர் அதை செய்தார். இறுதியிலே அவர் சொன்னது என்னவென்றால், அவர் செல்வகுமார் ஒரு ஸ்கெலிட்டனை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னாரு. ஒன்லி இப்ப அதை நம்ம ஃபிளஷிங் தான் பண்ணணும்னு சொன்னார். ஆக நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது ஒரு மொழி ஆளுமை எப்படி இருக்க வேண்டும், எதை திட்டமிட வேண்டும், எதை திட்டமிட்டதை எப்படி செய்ய வேண்டும், அது சிதைவுறாமல் அதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்பது. அமைதியாக இருப்பார், அதிகமாக பேச மாட்டார்.
பேசினாலும் கருத்துப்பூர்வமா இருப்பார். தன்னுடைய பிரின்சிபல், தன்னுடைய கொள்கைகளே பின்வாங்க மாட்டார். ஒரு கருத்தை முன்வைத்தால் அதை நிலைநிறுத்துவதற்காக பாடுபடுவார். அது பேராசிரியர் பிரபல்தாஸ் குப்தா அவர்களிடம் நான் கண்டு கொண்டது. யாரிடமும் மாணவர்களை, சக மாணவர்களை நண்பர்களைப் போல நடத்துவார் பேராசிரியர் பிரபல்தாஸ் குப்தா அவர்கள். அவரிடமிருந்து ஒரு 50 பைசா மிச்சம் என்றால் கூட கேட்டு வாங்கி விடுவார். ஆனால் நமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அது மீனிங்ஃபுல்லா இருந்ததுன்னா அவர் எவ்வளவு வேணாலும் செய்வார். ஆனா கணக்குல சரியா இருப்பார். அது அவருடைய பர்சனாலிட்டி, வேறு ஒரு பர்சனாலிட்டி. அந்த மாதிரி பேராசிரியர் அவரும் சரி, பேராசிரியர் சிவசண்முகமும் சரி, அவர்களுடைய எந்த ஒரு கோட்பாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டெபினேஷனும் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அதிலே இருப்பார்கள். ஆக ஒரு ஆம்பிகுவஸ் இருக்கக்கூடாது. அவருடைய பயன்பாட்டிலே மயங்குதன்மை உள்ள தொடரோ, மயங்குதன்மை உள்ள மொழி ஆளுமையே கிடையாது. அது நிலைபெறாக்கம் பெற்ற ஒரு மொழி ஆளுமையைத்தான் நான் கண்டிருக்கிறேன். அப்படி அவரிடம் இருந்த சில ஆளுமைகள் என்னை உண்மையிலேயே சில விஷயங்கள் நான் சொன்னதை போல பின்பற்ற முடிந்தது, சில விஷயங்கள் எல்லாம் பின்பற்ற முடியாமல் போயிற்று. ஆக இன்றும் நான் நினைவு கூறுகிறேன். பேராசிரியர் சிவசண்முகம் பிறகு எத்தோப்பியா சென்றார். அங்கு ஆங்கிலத்தை அங்கே உள்ள மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார். கொல்கத்தாவில் இருக்கிற லாங்குவேஜ் டிவிஷன்ல அவர் டெபுட்டி டைரக்டராக பணியாற்றியவர். பல்வேறு விதமான ஆளுமைகளை கொண்டவர். அனைவரும் அண்ணா அண்ணா என்று மொழியியல் அறிஞர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர் அண்ணா என்று சொல்லுவது பேராசிரியர் சிவசண்முகம் அவர்களை அன்பாக அழைப்பது. பிறகு ரீடர் என்று சொல்லக்கூடிய சே சண்முகம் அவர்களை அன்பாக அழைக்கக்கூடிய இருபெரும் ஆளுமைகள். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் சரி அவர் அந்த எதையும் இயல்பாக எடுத்துக்கொள்ளுவார். அவரிடம் உண்மையிலேயே நான் மாணவராக இருந்து என்னுடைய ஆய்வேட்டை நான் நிறைவு செய்திருக்கிறேன். அப்படி என்னுடைய ஆய்வு காலங்களில் அவருடைய மிக சிறந்த எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது, நல்ல விஷயங்கள் அவரிடம் நான் கற்றுக்கொண்டது. எதையும் இன்னொன்று குறித்த அந்த ப்ரொபோசல் அவர் ஒரு விஷயத்த எடுத்துட்டாருன்னா அதை எழுதி முடிக்காம விட மாட்டார். வெடின்னா கூட ஒர்க் பண்ணுவார். சோ அது பிற்காலத்தில் எனக்கு மிக உதவியாக இருந்தது. நான் ஒரு காரியத்தை முடிக்காமல் இயல்பாகவே என்னால் நான் தூங்க போக மாட்டேன். அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் நான் போவேன். ஏன்னா நாளைக்குன்னு பின்னால வர பெண்டிங் நமக்கு சுமை. அதெல்லாம் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம். ஆக அவர் இயல் பகுதியாக இருக்கட்டும், அவர் ஆய்வு பகுதியாக இருக்கட்டும், அவருடைய அந்த நெறிகாட்டுதலினுடைய அந்த வழிகாட்டுதல் எனக்கு மிக உதவியாக அமைந்தது. ஒரு அமைதியாக இருந்தாலும் ஒரு வேக்கம் என்று சொல்வார்கள், சைலன்ஸ் டு ஸ்பீக்ஸ். அவர் அமைதியாக இருப்பார், ஆனால் அமைதியாக இருந்தே பேசிக் கொண்டிருந்திருக்கிறார் என்பது நான் முனைவர் பட்டம் முடிந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. அவ்வளவு பேசியிருக்கிறார். அவர் பேசியதை எல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் என்னுடைய முனைவர் பட்டத்தை முடித்தேன். ஆக இப்படி இந்த ஆய்வு ஏணியிலே படிகளாக இருந்து வந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சொல்லுவதற்கு காலம் எனக்கு அனுமதிக்கவில்லை. அந்த நிலையில் பேராசிரியர்கள் எல்லாம் நான் நினைவு கூர்ந்து இந்த அருமையான வாய்ப்பினை, ஒருவரை பற்றி, நம்மை பற்றி சொல்வதற்கும் நம் ஆசிரியர்களை பற்றி சொல்லுவதற்குமான ஒரு அருமையான ஒரு சிறந்த தளத்தை உருவாக்கிற பேராசிரியர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது மலர்கேணி ஆசிரியர் ரவிக்குமார் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி, அம்மையார் மணிமேகலை அவர்களுக்கும் ராஜேஸ்வரி அவர்களுக்கும் நன்றி வாழ்த்து.